அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதனா முஹம்மதின் வல் ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மைன். கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் கேள்வியாக ஆண்களுடைய பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் திருமணம் முடிக்கும் பொழுது, திருமணம் முடித்த அன்று இரவிலே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள், தோழர்கள் பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று அங்கே கேக்கு வெட்டுவதும் அல்லது இரவு நேரத்தில் அங்கே தங்கி பல அனாச்சாரமான சில செயல்களை செய்வதும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்களாம் உணவு தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு பல்வேறு இடங்களில் நடக்கின்றது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, இதை செய்வது கூடுமா என்பதை பற்றி தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் முதலில் திருமணத்துடைய நிகழ்வுகளை பற்றி யதார்த்தமாக நாம் அறிந்து வைத்திருப்போம். நம்முடைய காலத்தில் மட்டும் இந்த திருமணம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் பொழுது அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இன்ன அயலமுன் நிக்காஅன் பரக்கத்தன், எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு திருமணம் தான் ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு திருமணம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லிவிட்டு, அந்த எளிமை எப்படி இருக்க வேண்டும், எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர்கள் திருமணத்தை நடத்தும் பொழுது எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட வேண்டும், எல்லா மக்களும் அதிலே வர வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பவே கிடையாது. செல்லக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு பெண் கிடைக்கிறது, அவர்களை திருமணம் முடிப்பார்கள். திருமணம் முடித்த உடனே அல்லாஹ்வின் தூதர்கள் வலிமா விருந்து கொடுப்பார்கள். அதோடு அந்த நிகழ்வுகள் முடிந்துவிடும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் திருமணத்தை முடித்தவுடனே நான் மாப்பிள்ளையுடைய நண்பர்களாக இருக்கிறோம், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து அன்றைய இரவிலே இரவுடைய உணவுகளே அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது. இப்போ அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு ஒரு சூழ்நிலையை, அந்த இடத்தை தவறான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாப்பிள்ளையுடைய தோழர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று நமக்கு கூறவில்லை. இரண்டாவது, நாம் அந்த வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்நிய பெண்களுக்கு பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர்கள் பாதையுடைய உரிமைகளை நமக்கு சொல்வார்கள். சில சஹாபாக்கள் பாதையில இருக்கிறாங்க, பாதையில நின்று பேசும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதைக்கு செய்யக்கூடிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்க. பாதையுடைய உரிமைனா என்ன? பல்வேறு செய்திகளை சொல்லும் பொழுது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். பார்வையை தாழ்த்துவது பாதைக்கு செய்யக்கூடிய ஒரு உரிமை. அப்ப பெண்ணுடைய வீட்டுக்கு நாம் செல்வதா இருந்தால் அந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தாய்மார்கள் இருப்பார்கள், அந்த வீட்டில் பல்வேறு பெண்கள் இருப்பார்கள். அந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முழுமையாக ஹிஜாபுடன் இருப்பார்களா? ஹிஜாபுடன் இருக்க மாட்டார்கள். அந்த திருமண நிகழ்வுக்காக வேண்டி அவர்கள் அந்த அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அந்த இடத்துல ஏற்படுகிறது. அப்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஹிஜாபுகளை சரியான முறையில் மறைக்க முடியாத ஒரு நிகழ்வுகளும் ஏற்படுகிறது. ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ்ஜிக்கு போறாங்க. இந்த செய்தியோட முடிச்சுறாங்க. ஹஜ்ஜிக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவருடைய அண்ணன் பையன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அமர்ந்திருக்கிறார். கஸம் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கேள்வி கேட்க விடும் பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் அவருடைய முகத்தை திருப்பி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்நிய ஆணாக இருக்கிறாய், ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் பார்க்க கூடாது. யதார்த்த பார்வை இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். அதை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய காரணத்தினால் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்களையும் ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆண்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு வரக்கூடிய காரணத்தினால் அதை நாம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, பொதுவாகவே மற்ற மதத்துடைய கலாச்சாரத்தை பார்த்து நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நம்மிடத்தில் இருக்கு.
யார் பிறருடைய மதத்துடைய கலாச்சாரத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது அப்படி என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்கிறார்கள். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு மாப்பிளுடைய தோழராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டில் நாம் பெண் கொடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. நம்முடைய மகனுக்கு திருமணத்தை முடித்துக் கொடுக்கும் பொழுது அவருடைய பெண்ணுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது அவருடைய தோழர்களை அழைத்து செல்கிறேன் என்று சொன்னால் அதற்கும் நம்ம அனுமதி தரக்கூடாது என்பது ஒரு சுருக்கமாக இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு பதில்.